Kia ora, vanakkam and welcome to Malini's Vlogs. இன்னைக்கு வந்து I'm going to talk about Bhavatha. ஸோ பவதாரணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மித்ர மை ஃப்ரெண்ட் போல் சில பிரபலமான படங்களுக்கு வந்து இசையமைத்தவர். மஸ்தானா மஸ்தானா பாடல்களாக இருக்கட்டும், காற்றில் வரும் கீதமாக இருக்கட்டும், இப்படி பல பாடல்களுக்கு மயில் போல பொண்ணு ஒன்று, பல பாடல்கள் அவங்களோட குரலில் வந்து ஒரு வித்தியாசம் ஏற்படுத்தின குரல் பவதாரணியின் குரல். அவங்க வந்து புற்றுநோய்க்கு ஆளாகி இலங்கையில் காலமானதாக தகவல்கள் வந்து அவங்களோட இறுதிச் சடங்கை நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. But at this point, I just wanted to share about what I personally know about Bhavatha. ஸோ பவதாரணியை வந்து எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், நான் வந்து மலேசிய வாசுதேவனோட மருமகள். அதன் மூலமாக இவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்றத நீங்கள் யூகிக்கலாம். பட் எனக்கு முதல்ல வந்து பவதாரணி எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, மஸ்தானா மஸ்தானா பாடல் மூலமாக தான் தெரியும். அப்போ நான் ஒலி 96.8 வந்து வானொலி அறிவிப்பாளராக தயாரிப்பாளராக பணியாற்றிட்டு இருந்தேன். அப்போ இந்த பாடல் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு குரல். இந்த குரல் வந்து வித்தியாசப்படுத்தி நம்ம வந்து சொல்ல முடியும், இந்த குரல் இவங்களுக்கு சொந்தமானது அப்படின்றது. இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாடகர்கள் ஒரே பாட்டை பாடும்போது யாரோட குரல் என்னன்றது வந்து நமக்கு வந்து தலை சுற்றி போகுது. பட் பவதாரணியாக இருக்கட்டும், ஈவன் அனுராதா ஸ்ரீராம் ஃபார் தட் மேட்டர் அண்ட் ஹரிணி, இவங்களோட குரல்லாம் வந்து வித்தியாசப்படும். யூ வில் நோ டிஸ்டிங்க்லி இவங்க யார் இந்த சிங்கர் அப்படின்னு. அதில் ரொம்ப யூனிக்கான ஒரு வாய்ஸ் தான் பவதாரணியோட குரல். ஸோ நான் வானொலியில் வேலை செய்யும்போது முதலாக இந்த பாடலை கேட்டேன், மஸ்தானா மஸ்தானா ராசையா பட பாடல். அந்த பாடலை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தி வே ஆஃப் சிங், அவங்களோட டோன் அந்த பாடலுக்கு ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷனை கொடுத்துருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் நான் வந்து வானொலியில் தேய்ச்சிருக்கேங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டை போடுவேன். இந்த பாடல் எவ்வளோ பிரபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து ஒலின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் உள்ளவங்க இதை VHSஆக வாங்கி அதை அவங்கவுங்க நாடுகளில் பார்ப்பாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான உடனே அதை வந்து கேசட்டை பதிவு ரெக்கார்ட் பண்ணி அதை வெளிநாடுகளுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒலி அப்படின்ற நிகழ்ச்சி எப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் வரும். அது வந்து ஒரு 45 நிமிஷம் நிகழ்ச்சி. இந்த 45 நிமிட நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமான பாடல்களை மட்டும் கோர்வையாக அதில் வந்து உள்ளூர் பாடகர்கள், சிங்கப்பூர் பாடகர்கள் பாடி அதுக்கு வந்து அபிநயம் பிடிப்பாங்க. ரைட், இது லிப்சிங், அது வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை கவர் சாங்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த காலத்தில் இது நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ராசையா பாடல் வந்தப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிரபலமாச்சு. நான் வந்து இந்த கதம்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது பாடல்கள் கோர்வை அப்படின்னு சொல்லும்போது 60கள்லேருந்து ஒரு பாடல் வந்திருக்கும், 70கள்லேருந்து ஒரு பாடல் வந்திருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 80கள்லேருந்து ஒரு பாடல், அப்புறம் கொஞ்சம் அந்த காலத்தில் 90ஸோட சாங்ஸ் ஒன்று வந்திருக்கும், அப்புறம் வந்து ஒரு காமெடி ஸ்கிட் ஒன்று பண்ணுவாங்க அண்ட் ஆல் ஆஃப் தட். ரைட், ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரோக்ராம் ஆஃப் ஜஸ்ட் சாங்ஸ், பட் காமெடி ஸ்கிட் இருக்கும், ஹோஸ்ட் பண்ணுவாங்க, கேம் செக்மெண்ட் இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த 45 நிமிடம், இந்த 45 நிமிடத்தில் ஒரு பாடல் வருதா, மிகவும் பிரபலமான ஒரு பாடலாக இருந்தால் தான் வந்து வழக்கமாக நிகழ்ச்சியில் சேர்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட பாடலாக தான் வந்து இந்த மஸ்தானா மஸ்தானா பாடலையும் வந்து அது அந்த நிகழ்ச்சியில் இணைச்சிக்கிட்டாங்க. அது வந்த உடனே அப்போ உங்களுக்கு வந்து you'll have an idea about how popular that song was in சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவில் கூட சொல்லலாம். மிகவும் பிரபலமான ஒரு பாடல் மஸ்தானா மஸ்தானா, வித்தியாசமான குரல். அப்போ தான் எனக்கு வந்து பவதாரணியும் ஒரு பாடகி இருக்காங்க அண்ட் ஷீஸ் காட் திஸ் யூனிக் வாய்ஸ் அப்படின்றது தெரிய வந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பவதாரணிக்கு வந்து மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்கு வந்து அவங்களுக்கு தேசிய விருது கிடச்சிது. நான் how do I know her personally? நான் வந்து யுகேந்திரன் இப்போ வந்து இளையராஜாவோட பேண்டில் பாடிட்டு இருக்கிறதுனால, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா TK கார்த்திக், மனோ, முகேஷ், ஸ்வேதா மோகன், இவங்களோட எல்லாரோடையும் சரண் அண்ட் யுகியும் சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது நான் பவதாரணி பார்த்துருக்கேன். இடையில வந்து அவங்க வீட்டில் கொழுவுக்கு போவேன். ரைட், அந்த கொழுவுக்கு போகும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவா ஆண்டி இருப்பாங்க. ஸோ திருமணத்துக்கு பிறகு நம்ம அங்கே போவோம். அங்கே வந்து கச்சேரி நடக்கும், பாட்டெலாம் பாடுவாங்க, டிவோஷனல் சாங்ஸ்லாம் பாடுவாங்க. அப்போ நான் வந்து பவதாரணியை நேரில் பார்த்துருக்கேன். இது வந்து ஐம் டாக்கிங் அபவுட் இந்த 1990s to early 2000. அப்போல்லாம் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு. அவங்க இருக்கிற இடமே தெரியாது. அவங்க குரல் கூட வந்து வெளியில் வந்து பேசுகிறது கேட்குறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் தட் very quiet, demure person.
ஆனால் நல்லா வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸும் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் க்ளோத்ஸ்லேயே வந்து சுடிதார் சுடிதார் போடுறதா இருந்தால் இந்த டைட்டான சுடிதாருக்கு பதிலாக பலாசோ பேண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வித்தியாசமான உடைகளும் வந்து அவங்க உடுத்துவாங்க. Right, Indian outfits are usually நான் அவங்கள பார்த்துருக்கேன். And of course I've seen her a couple of times in Western wear, but usually வந்து Indian fusion அந்த மாதிரி க்ளோத்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து தெரிஞ்ச பவதாரிணி. ரொம்ப அமைதியான பொண்ணு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் அண்ட் ராஜா சார், இப்போ மலேசியா வாசுதேவன் அண்ட் ராஜா சாரோட குடும்பம் பார்த்தீங்கன்னா தே வெரி க்ளோஸ், ரைட்? தே லைக் ஃபேமிலி. இதை பற்றி ஏற்கனவே அவர் சொல்லியிருப்பார் ஒரு பதிவில். அண்ட் யுகேந்திரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட பண்ணை வீடு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணை வீட்டில் வந்து தான் பவதா வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அது சொல்கிறதுக்கே அப்பா, the thought that she's no more, oh my god. Anyway, so அந்த பண்ணை வீட்டுக்கு வந்து அவங்க வந்து யுகேந்திரன் கால் இளையராஜாவோட அம்மாவை அவங்க வந்து பாட்டியை வந்து, அதாவது பவதாவோட பாட்டியை வந்து அம்மம்மான்னு தான் வந்து யுகேந்திரன் ஃபேமிலியும் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பண்ணை வீட்டில் போய் இருந்தது அந்த அனுபவங்களெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பவதா தான் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா, ஏதாவது ஒரு விண்ணப்பம் போடணும்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட், ரைட்? பவதாவை தான் முதல்ல அனுப்புவாங்களாம். ஸோ பவதா தான் வந்து என்னோடய மாமனார் மலேசியா வாசுதேவன்ட்டு பவித்ரா, பிரசாந்தி, யுகிலாம் இன்னும் ஒரு நாள் இருக்கட்டும் மேம்மா அப்படின்னு கேட்குறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க குடும்பம் சார்பாக வந்து இளையராஜா சார்கிட்ட வந்து விண்ணப்பம் விடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பவதாவை தான் அனுப்புவாங்க. பிகாஸ் பவதா வந்து அந்த மாதிரி ஒரு அந்த குடும்பத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் இளையராஜா குடும்பம், பாரதி ராஜா குடும்பமாக இருக்கட்டும் அண்ட் மலேசியா வாசுதேவன் குடும்பமாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி. ஸோ அண்ட் அவங்க சொன்னால் வந்து ஓரளவுக்கு வந்து இளையராஜா கேட்பார். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த இளையராஜா வந்து அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து என் குழந்தைங்களோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. நான் வந்து வீட்டில் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவா ஆண்டி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து வீட்டில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ கொழுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடையில் வந்து பழம், ஸ்வீட்ஸு, அப்புறம் வந்து ப்ளவுஸ் பீசஸ் அதெல்லாம் வந்து பார்த்து செய்வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா ஜீவா ஆண்டி, எங்கள் மாமியார் அண்ட் பாலு அங்கிள் ஒய்ஃப், இவங்க 3 பேரும் எங்கே வந்து ஷாப்பிங் போவாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரோட்டில் வந்து சுந்தரி சில்க்ஸ்ன்னு இருக்குது, அங்கே தான் இவங்கெல்லாம் வந்து சாரீஸ் வாங்குவாங்க. அங்கே வந்து ஒன் ஆஃப் அ கைண்ட் சாரீஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லையும் நான் வந்து ஜீவா ஆண்டியை பார்த்துருக்கேன். கம்மிங் பேக் டு பவதா, அவங்களோட வந்து இந்த மாதிரி ஒரு சில நேரங்களை பார்த்துருக்கேன். நிறைய பேசினது கிடையாது. பட் லாஸ்ட் இயர் ஐ திங்க் இன் 2020 வந்து அவங்களுக்கு வந்து கால் பிளடரில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஷி வாஸ் நாட் வெல்ன்றது வந்து சுத்தமாக அறிகுறியே எங்களுக்கு தெரியாது. 2022 ஐ ஸ்டார்டட், ஐ திங்க் ஒரு ஷோக்கு அப்புறம் யுகி கால் மீ, கோயம்புத்தூர், ஐ கான்ட் ரிமெம்பர், ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலேருந்து கால் பண்ணும்போது பவதா கூட இருக்கும்போது நான் ஹலோ சொன்னேன் அந்த வீடியோ காலில். ஸோ ஐ ரிமெம்பர் ஆஃப்டர் தட் ஐ கனெக்டட் வித் ஹர் அண்ட் வி யூஸ் டு randomly மெசேஜ் ஈச் அதர். அப்போ 2023 நான் போய் என்னோட பர்த்டே சமயத்தில் I was supposed to meet up with her. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சினிமா துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார், ஜனனி பாரதி ராஜா, இவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐம் கம்ஃபர்டபுள் இன் ஸ்பீக்கிங் டு தம்ன்றதுனா கேர்ள்ஸில் வந்து இவங்க தான். ஆண்கள்கிட்ட வந்து ஐ திங்க் வெரி ரேர் தட் ஐ ஸ்பீக் டு யுகிஸ் கை ஃப்ரெண்ட்ஸ், பட் ஐ டூ ஸ்பீக் அ லிட்டில் பிட் டு சரண். பட் அது மற்றபடி பார்த்திங்கன்னா மேக்கப் வீட்டெல்லாம் ஹாய் அண்ட் பாய் எப்பயாவது ஒரு ஹலோ சொல்கிறது தான். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வனிதா அண்ட் ஜனனி அண்ட் ஐ ட்ராவல் இன் த சேம் ஃப்ளைட் டு, அவங்க மலேசியாவில் இருக்காங்க ஜனனி பாரதி ராஜா. அவங்கள நாங்கள்லாம் வந்து தற்செயலாக மீட் பண்ணோம். ஃப்ளைட்டு மலேசியா டு சென்னை, அங்கே மீட் பண்ணும்போது தென் வி செட் ஓகே லெட்ஸ் ஆல் டச் பேஸ் அண்ட் வி வர் சப்போஸ் டு மீட் வித் பவதா. அந்த ட்ரிப்பில் நான் வந்து லாஸ்ட் மினிட் ஐ குடன்ட் மீட் ஹர். ஸோ அது எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. வி சப்போஸ் டு மீட் பவதா அண்ட் தட் டிடன்ட் ஹேப்பன். ஸோ அந்த ஒரு வருடல் எனக்கு இன்னும் இருக்குது. அந்த பொண்ணை போய் மீட் பண்ணி பேசிக்கலாமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா யுகிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், என்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க பேசும்போது என்னப்பா என்ன செய்கிறப்பா அப்படி தான் கேட்பாங்க. ரொம்ப அன்பாக, ரொம்ப பாசமாக. அண்ட் ஐ ரிமெம்பர் யுகி சேயிங் தட் அந்த பொண்ணு கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பர்சன், இட்ஸ் காட் பியூட்டிஃபுல் ஹார்ட் as well. ஸோ அந்த பொண்ணு இப்போ நமக்கு இடையில இல்லைன்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்கள என்ன ஸ்டேஜ் 4 வரைக்கும் விட்டுட்டாங்க, இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. ப்ளீஸ்
இந்த பென்க்ரியேட்டிக் கேன்சராக இருக்கட்டும், கால் பிளாடர் கேன்சராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இஃப் யூ ஆல் நோ, ஆனந்த கண்ணன் ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் ஹோஸ்ட் சன் மியூசிக்கில் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. சன் டிவிலெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காரு. அவர் இறக்கும்போது ஹி ஹேட் பென்க்ரியேட்டிக் கேன்சர், ரைட்? ஸோ அவருக்கும் வந்து அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வயிறு வலி, இந்த ஜீரணமாகலன். ஆனால் இதில் வந்து நமக்கு ஒரு படிப்பினை என்னென்னா, we tend to self medicate. ஒரு வயிறு வலியா, சரி அப்படியே ஒரு பேராசிட்டமால் ஏதாவது போட்டுக்கலாம், ஏதாவது வந்து ஒரு ஆன்டாசிட் ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு கேவிஸ்கானாக இருக்கட்டும், ஒரு ஜெலுசிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி we tend to self medicate. ஆனால் when you have continuously, when you're getting all these aches and pains, it's an indication that your body is telling you something is wrong, right? ஸோ இப்போ நான்லாம் வந்து எனக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு வயிறு வலி வருதுன்னா, நான் யுகிட்ட சொல்லி, யுகி 4-5 நாளாக எனக்கு வயிறு வலிச்சுட்டே இருக்குது யுகேந்திரன், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ராங், ஐ திங்க் ஹேவ் டு கோ அண்ட் செக் வித் டாக்டர். யுகேந்திரனோட எப்போதும் சொல்கிற ஒரு விஷயம், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அண்ட் எவ்ரி இயர் ஐ டூ அ பிளட் டெஸ்ட் கம்பல்சரி. அது ஒவ்வொரு வருஷமும் பிளட் டெஸ்ட் பண்ணியே ஆகணும், அண்ட் ஃபுல் டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் தான் ஒரு தடவை வந்து எனக்கு அந்த CA125 மார்க்கர், இட்ஸ் கேன்சர் மார்க்கர் ஹையாக இருக்குதுன்னு சொல்லி, உங்களுக்கு கேன்சருக்கு வாய்ப்பு இருக்குது, ஒவேரியன் கேன்சருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அது போய் டெஸ்ட் பண்ணி அந்த பீரியட் ஐவ் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. ஸோ இந்த அனிமல் பிளட் டெஸ்ட் அண்ட் உங்கள் உடலுக்கு நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கிவ் ஓப்பன் இயர் டு இட், ரைட்? ஸோ பவதா ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷி apparently had all this வயிறு வலியாக இருக்கட்டும் and all that, and மெடிக்கேட் பண்ணி when they found out that she's got cancer, it was already stage 4 cancer. ஸோ நமக்கு தெரியும் ஸ்டேஜ் 4னாக்கா அதை தாண்டி வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். உங்கள் டேஸ் unnumbered, right? ஸோ ஆனந்த கண்ணனும் பார்த்தீங்கன்னா I think he was diagnosed in March. I think within a few months after that he passed away. ஸோ அதே மாதிரி I had another friend, அவங்க அப்பாவுக்கு பென்க்ரியேட்டிக் கேன்சர்னு சொல்லி 6 மாதத்துக்கு வரைக்கும் தான் அவருக்கு வந்து வாழ்க்கை இருக்குது, palliative care கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் 2 மாதத்துலேயே இறந்துட்டார். And Bhavatha வந்து of course they all tried their best to bring up for Ayurvedic treatment. அதில் ஏதாவது பண்ணலாமான்னு. இந்த Ayurvedic treatment நமக்கு தெரியும், it works, but it works at a very slow pace, right? ஸோ நமக்கு வந்து முன்கூட்டியே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிருந்தா ஓரளவுக்கு ஏதாவது பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பவதாவோட பாடி வாஸ் பிகமிங் வெரி வீக். அவங்க கசனே சொன்னாங்க இந்த மாதிரி she had lost a lot of weight, right? ஸோ அவங்களால வந்து இந்த ஸ்டேஜ் 4ல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால் பிளாடர் பென்க்ரியேட்டிக்லாம் இட்ஸ் அ ஸ்மால் திங்ஸ் இன் யூர் பாடி, ரைட்? ஸோ அந்த கேன்சர் பரவுறதுக்கு வந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு பரவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ when they found out, they did try. இதில் வந்து எனக்கு நான் கேள்விப்பட்டது என்னென்னா, பவதா வந்து இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 4 கேன்சர் இருக்குன்றது வந்து தெரியாது அப்படின்றது வந்து நான் கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது. பால் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, I think if there's going to be such a major event in my life, I would like to know about it, right? So that I can have closures for a lot of things, do the things that I want. If I have a bucket list, I can tick the bucket list. So, and of course, சோகம் இருக்கும், கவலை இருக்கும், வேதனை இருக்கும், but you will learn how to embrace it, and you are more prepared to say bye to the world. You'll never be prepared to say bye to the world, that is true, but ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் யார்கிட்டலாம் நான் பேசணும்னு நினைக்கிறேனோ அவங்ககிட்டலாம் பேசுகிறதாக இருக்கட்டும். எனக்கு இந்த உணவெல்லாம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, இந்த கோயிலுக்கு போகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, இவங்கக்கிட்ட நான் பேசி வந்து பல வருஷமாச்சு, இவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு நன்றி சொல்லணும், இவங்கக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும், இப்படி வந்து ஒரு you get closure. So as I had shared earlier with about a friend of mine, அவங்க கணவர் இருக்கும்போது டாக்டர் said வந்து நான் ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் நான் வந்து if I'm going to cut him open, he's going to die in the operation theatre. Do you want to proceed with the operation or you want to ask your husband to say goodbyes? அப்போ அவருக்கு வந்து 20 நிமிஷம் கொடுத்தாங்க வாழ்ற, அவ்வளோதான் அவரோட வாழ்க்கை, இதுக்கப்புறம் இருக்காதுன்னு. And he was on morphine, right? So he was able to talk. அவங்க அம்மா எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணி, so he died in New Zealand. ஆனால் அவர் வந்து அவங்க அம்மாக்கெல்லாம் வந்து வீடியோ கால் பண்ணி பேசி யார்கிட்டலாம் பாய் சொல்லணுமோ பாய் சொல்லிட்டு, மனைவிக்கு என்ன ஆறுதல் சொல்லணுமோ சொல்லிட்டு, குழந்தைகளுக்கு என்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லிட்டு, and then he passed on. So if Bhavatha didn't know until her death because they wanted her to enjoy the remaining days of her life, it's well meaning, I understand where the family is coming from, but I also felt that if I'm in that shoes, I would want to know, and I would want to share it with my loved ones. I say, look, it's my last days, but I want to be able to communicate with you and say, that's all good. நமக்கு பிறக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இறப்புன்றது இருக்குது தான், பட் அஃப்கோர்ஸ் we were never prepared for it, right? ஸோ பவதா வந்து மறைஞ்சது வந்து
as I said, எனக்கு வந்து ஒரு 2022 தான் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசி பழகினது, டெக்ஸ்ட் பண்ணுற மெசேஜஸ் அனுப்புறது. அண்ட் ஷீ இன்வைட்டட் மீ டு ஹர் ரெஸ்டாரண்ட். I couldn't go, I didn't meet her in person, but அப்பப்போ பேசியிருக்கோம். அந்த விதத்தில் வந்து I felt that she's an amazing person, very very genuine, sincere and honest person அப்படின்றது வந்து பதிவாக இருந்தது. ஸோ it's very very sad that we have said bye to Bhavatha, but she will live amongst us. அவங்களோட குரல் நமக்கு இடையில இருக்கத்தான் செய்யும். அண்ட் அவங்க குடும்பத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த மூத்த பெண்மணி அந்த குடும்பத்தை கட்டி காத்த ஜீவா ஆண்டி இறந்தாங்க. அப்புறம் வந்து now Bhavatha is no more. ஸோ ராஜா சாராக இருக்கட்டும், கார்த்திக் ராஜாவாக இருக்கட்டும், ஈவன் சங்கர் ராஜா, இவங்க எல்லாருக்குமே may God give them the strength to go on with their lives and embrace what has happened, right? சரி, இதை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். மறந்துடாதீங்க, இதோட படிப்பினை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படின்றது நிறுத்திட்டு, இஃப் யூ ஹேவ் காட் ailments, recurring ailments, மருத்துவரை போய் பாருங்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் share your comments. If you had a day to live, or if you had a week to live, would you want to let your family members know? Is there things that you would want to do, or you would rather not know about it? அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் இருந்துங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.